ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது அரசமைப்பு சட்டத்தை உண்மையிலே அவர் புரிந்து கொள்ளாமல் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசியிருக்கிறார் என்பது அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு சொற்களிலிருந்தும் நமக்கு தெரியுது. 3 மொழிகளை எல்லா குழந்தைகளும் கற்றுக்கொள்ளணும்னு அரசமைப்பு சட்டத்தில் எங்கே சொல்லியிருக்கிறாங்க? 3 மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டை நான் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு எந்த வகையில் அவர் சொல்கிறார்? உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிற PM ஸ்ரீ ஸ்கூல், பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா என்கின்ற அந்த கோட்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14, கூறு 21, கூறு 41 இந்த 3 கூறுகளுக்கும் எதிரானது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு மாநில அரசு செயல்படணும்னு ஒன்றிய அரசு சொன்னால் அதை மாநில அரசு ஏற்கணும்னு அவர் சொல்கிறது, ஏற்றால் தான் நான் நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும், நியாயமான ஒரு வாதமாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி கோட்பாடு இருக்கிறது. எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்போம் என்பது சமச்சீர் கல்வி என்ற உறுதிமொழி. அந்த உறுதிமொழியின் கீழே இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சில பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு PM ஸ்ரீன்னு முத்திரை குத்தி PM ஸ்ரீ வலைதளத்தில் போய் பாருங்கள். அது ஸ்கூல்ஸ் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அதில் ஆகச்சிறந்த பள்ளிகள், எல்லா வாய்ப்புகளும் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்லாம் உயர்கல்விக்கு எத்தகைய போட்டியிலும் பங்கேற்க முடியும். அப்படின்னா மற்ற பள்ளியில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய நிலை என்ன என்பது தான். ஒரு பள்ளியில் எந்த வாய்ப்பு இருக்காது, வசதி இருக்காது, அதை பலவீனமான பள்ளின்னு சொல்லி அதையெல்லாம் சேர்த்து பள்ளி வளாகம்னு பேர் வச்சுருவீங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒன்றா சேர்த்து பள்ளி வளாகம்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு பக்கத்தில் ஆகச்சிறந்த பள்ளின்னு கொஞ்சம் பேருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுவீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது இல்லையா? அரசமைப்பு சட்டத்தின் சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கொள்கையை அறிவித்துவிட்டு அதற்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 பெயர் வைத்துவிட்டு அதை ஏற்கவில்லை என்றால் நான் நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அது ஆணவம் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? சார், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று புதியதும் கிடையாது, கல்வியும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வியை பற்றி எங்கேயாவது பேசினா எனக்கு சொல்லுங்கள். எந்த பேராகிராஃபில் கல்வியை பற்றி பேசியிருக்காங்கன்னு கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க பேசுகிறதெல்லாம் எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலைத்திறன். 3 வயது குழந்தைக்கே கூட ஏதாவது ஒரு வேலையை அறிமுகப்படுத்திடணுமா? 3 வயது குழந்தைக்கு 8ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள ஒரு குழந்தை ஏதாவது ஒரு வேலையில் திறன் பெற்றிருக்கணுமா? என் குழந்தைய வேலை திறன் பெறுவதற்கு பள்ளிக்கு அனுப்புவேனா அல்லது படிப்பதற்கு பள்ளிக்கு அனுப்புவானா? ஒட்டு மொத்தமாகவே தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றக்கூடிய பன்முகத்தன்மை என்பது கற்றல் செயல்பாட்டிலேருந்து எல்லாமே இருக்கும்னு சொன்னால் அந்த பன்முகத்தன்மையை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற சூழ்ச்சிக்கான செயல் திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற போது அந்த கல்விக் கொள்கை எவ்வாறு ஏற்க இயலும்? புதிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அரசியல் செய்கிறது என விமர்சனம் பண்ணியிருக்காரு. கல்வி என்பதே ஒரு அரசியலுங்க. கல்வியை கொடுக்கறது ஒரு அரசியல், கல்வியை மறுக்கிறது ஒரு அரசியல். கர்ணன் கற்ற வித்தை அவன் மறப்பான்னு சாபம் கொடுத்தீங்களே, அது ஒரு அரசியல் இல்லையா? ஏன் கர்ணன் கற்றுக்கொண்ட வித்தையை மறக்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது? பிறப்பின் அடிப்படையில் தானே. ஆக கல்வியை வழங்குவது என்பது ஒரு அரசியல், கல்வியை வழங்குவது என்பது அரசியல். கல்வி என்பதே ஒரு நேரடியான அரசியல் தான். ஒன்றிய அரசு கல்வி மறுப்பு அரசியலை செய்கிறது. மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், நாடாளுமன்ற கல்விக்கான நிலைக்குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய திரு திக்விஜய் சிங் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, தேசிய உயர்கல்வி ஆணைய மசோதா இன்றைக்கு இருக்கிற வடிவத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது எதனுடைய கூறு? தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு கூறு. அதை இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கிற அந்த மசோதா வரைவு வச்சிருக்கிறீங்களே, அந்த வரைவின்படி அந்த மசோதாவை நீங்கள் இயற்றுவீர்கள் என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு கல்லூரிகள் அனைத்தையுமே அதை அழித்து விடும்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் வருதா? தமிழ்நாடு மட்டும் அதை எதிர்க்குது. இந்தியா முழுக்க இந்த பக்கம் உங்களுக்கு குஜராத்தில் தொடங்கி அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும், வடக்கில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களும்
ஆசிரியர்களும் கல்வி சார்ந்து அக்கறையோடு சிந்தித்து கொண்டிருக்கிற அத்துணை பேருமே தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் என்பதனால் அதை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். எனவே இதில் தமிழ்நாடு ஒன்றும் தனித்துலாம் நிற்கலை. இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சமத்துவ கோட்பாடு, எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்ற கோட்பாடு, மனிதர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டியதுதான் கல்வியினுடைய பணியை தவிர அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளை உருவாக்குவது கல்வியினுடைய நோக்கம் அல்ல. எனவே வேலை வாய்ப்பை பெருக்குவது, வேலை வாய்ப்புக்கு தகுந்தாற் போல பயிற்சிகளை கொடுப்பது என்பது வேறு. பள்ளி பருவத்திலே ஒரு குழந்தையை ஒரு கூலி தொழிலாளியாக தயார் செய்வது என்பது வேறு. எனவே நாம் தமிழ்நாட்டில் சொல்றது சமமான கற்றல் வாய்ப்பு என்பதற்கு எதிராக இருப்பதனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க இயலாது என்பது. எனவே அந்த தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நீங்கள் சமகர சிக்ஷால பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. முக்கியமாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, சமகர சிக்ஷான்றது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி. அப்படின்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்புக்கும் 21A அரசமைப்பு சட்டத்தில் எழுதின பிறகு கல்வி 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டணமில்லா கட்டாய கல்வியை அரசு கொடுக்கும்னு சொன்னது பிறகு சமீபத்தில் கல்விக்கு அப்படின்னு சொல்கிற ஊக்கத்தொகைக்கும் பள்ளி கட்டணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ஊக்கத்தொகை எதுக்காக கொடுக்கறதுன்னா, கல்வியை பற்றிய புரிதல் ஏற்படுத்துறதுக்கும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள குழந்தைகளை கொண்டு வரதுக்காகவும் இன்னும் பிற வசதிகளுக்கு குழந்தை தாங்களே செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரத்துக்கு தான் ஊக்கத்தொகைன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை, மைனாரிட்டி ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க. சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் கட்டணமில்லா கல்வி கொடுக்குறோம்ல, நாங்கள் தான் கல்வி அடிப்படை உரிமையாக்கியிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த கல்வி உரிமைத்தொகைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கல்விக்கான சமகர நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக இருக்கிற விஷயத்திற்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? சமகர சிக்ஷாக்கு நிதி ஒதுக்கீடுன்றதுக்கான ஒப்புதல் எங்கே பெற்றீங்க? நாடாளுமன்றத்தில் தானே பெற்றீங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் பெறும்பொழுது சமகர சிக்ஷா நிதி என்பது எந்தெந்த மாநிலமெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த நிதி கொடுக்க முடியும் நாடாளுமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறீங்களா? அவ்வாறு சொல்லலையே கடந்த நிதியாண்டிலும் சரி, இந்த நிதியாண்டிலும் சரி. எனவே நிதிநிலை அறிக்கையில் சொல்லாத ஒரு விஷயத்தை நிதிநிலைக்கான ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த தலைப்பில் இந்தந்த செலவுகளை நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒப்புதலை நாடாளுமன்றத்தில் பெற்ற பிறகு அந்த தலைப்பில் செலவு செய்யாமல் அதற்கு நீங்களாக ஒரு கண்டிஷனை போடுறீங்க அப்படின்னு ஒரு நிபந்தனையை போடுறீங்கன்னு சொன்னால் அது நாடாளுமன்றத்தின் உரிமையை மீறக்கூடிய செயலாகாதா? எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படலை. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவது ஒன்றிய அரசு தான். திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய ஒவ்வொரு சொல்லுமே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாநில தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம் இது ரெண்டும் சேர்த்து அதுக்கடுத்து 3வது மொழியை கற்க மறுக்கிறாங்க தமிழ்நாடு. குறிப்பாக எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் தமிழ்நாடு மறுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது ஒவ்வொரு குழந்தையும் கட்டாயமாக 3 மொழிகளை கற்கணும் அல்லது இத்தனை மொழிகளை கற்கணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறீங்களா? அரசமைப்பு சட்டத்திற்கும் இந்த மொழி 3 மொழி கற்கணும்னு சொல்கிறதுக்கும் எப்படி அவங்க சமப்படுத்தி பார்க்குறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. இது ஒரு சூழ்ச்சிக்காக அவர்கள் பேசுவது தான். அவர்கள் மொழியை பற்றியே பேசலைன்றது தான் தேசிய கல்விக் கொள்கையில். இந்திய மொழின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தி என்ற மொழியை கூட அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தை நிலைநிறுத்துவதற்கு உண்டான ஒரு பாதையாக தான் பார்க்குறாங்களே தவிர ஹிந்தி மேலே கூட அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. உத்தரப்பிரதேச மக்கள் பேசக்கூடிய ஆவாது மொழியை, இன்றும் சொல்லப்போனால் மராத்தி மொழியை விழுங்கி கொண்டிருக்கிற மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி மொழி. வட இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை இந்தி விழுங்கிவிட்டது என்று அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்திய மொழிகளை எல்லாம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறது எல்லாமே ஒரு வெற்று பேச்சு, ஒரு ஒற்றை பண்பாடு, ஒற்றை மொழி, ஒற்றை தேசம் என்கின்ற பன்முத்துவத்தை அழித்துவிட்டு ஒரு ஒன்று என்கின்ற ஒற்றை என்கின்ற அந்த இலக்கை நோக்கி அவர்கள் நகர்றாங்க. அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா சூழலியல் மொழி தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி தான் கற்றலுக்கான மொழி. உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை தான் அது. இன்னொரு மொழி ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுதுன்னா அது தேவையின் அடிப்படையில் அல்லது ஆர்வத்தின் அடிப்படையில். எனவே இத்துணை மொழிகளை படிக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. தாய்மொழியில் கல்வியை கொடுங்க தான் கேட்க முடியும். இன்னொரு மொழியை கூடுதலாக படிக்கணும்னா அந்த குழந்தையினுடைய தேவையின் அடிப்படையில் அந்த மொழியை அது படிக்கலாம். ஆனால் 3ஆவதாகவோ 4ஆவதாகவோ அல்லது 3 மொழியோ 4 மொழியோ படிக்கணும்னு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அது குழந்தைக்கு கொடுக்குற நெருக்கடி இல்லையா?
ஒரு குழந்தை வந்து விளையாட்டு வீரராக வர வேண்டாமா? அப்போ விளையாட்டுக்கு பயிற்சிக்கு உண்டான நேரங்கள் அந்த குழந்தைக்கு வேண்டாமா? விளையாட்டு ஆசிரியர்கள் அங்கே வேண்டாமா? ஒலிம்பிக் போட்டிகளில் தடகளத்தில் தொடங்கி பல்வேறு பிரிவுகளில் நம்ம மாணவர்கள் பங்கேற்கணும்னா அதற்கு தொடக்க கல்வியிலிருந்து உங்களுக்கு விளையாட்டு டீச்சர் வேண்டாமா? அதற்கு என்ன வாய்ப்பு வச்சிருக்கிறீங்க? பல்வேறு வகையான கலை இலக்கிய நடவடிக்கைகள் இருக்கே, அந்த நடவடிக்கை தானே குழந்தைகள் ஆர்வத்தோடு இருக்கும். அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது தானே கற்றல் மீது அந்த குழந்தைகளுக்கு மேலும் ஆர்வம் வந்து அதிகரிக்கும். அதற்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறீங்க? இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்காமல் கூலி தொழிலாளியாக, அதுவும் அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக ஒரு குழந்தையை சந்தைக்குள்ளே விடுவதற்காக நீங்கள் வந்து பல்வேறு கூறுகளை இங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து இத்துணை மொழிகளை கற்கணும்னு ஒரு குழந்தையை கட்டாயப்படுத்தும் பொழுது அது குழந்தை மீது திணிக்கப்படுவது அது ஒரு சூழ்ச்சி தானே தவிர குழந்தையின் நலன் சார்ந்ததே கிடையாது. எனவே தமிழ்நாட்டு அரசினுடைய மொழிக் கொள்கை என்பது அறிவியல் பூர்வமானது. சூழலியல் மொழி அல்லது தாய்மொழி அவர்கள் கற்கிறார்கள். அதோடு சேர்த்து கூடுதலாக இன்னொரு மொழி அவர்கள் தேவைக்காகவும் அவங்க ஆர்வத்தின் காரணமும் அவர்கள் கற்கிறார்கள். அதுதான் இருமொழிக் கொள்கையை தவிர இருமொழிக் கொள்கை என்பது அறிவியலுக்கு எதிரான மொழியும் கிடையாது. அது அரசமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசும் இந்த கொள்கையை ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2000 கோடியை நாங்கள் வந்து ஒதுக்க முடியாது அவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி சிக்கல்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படும் சார் இதனால் ஒதுக்கவில்லை என்றால்? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் தாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் தாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு சேவைக்கும் தாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சேவைக்கும் ஏதோ ஒரு வகையில் வரி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஜிஎஸ்டின்றது அதுதான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். பொருள் மீதும் சேவையின் மீதும் விதிக்கப்படுற வரி. இந்தியாவில் இருக்கிற மக்கள் வரி கட்டுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் வரி கட்டுகிறார்கள். வருமான வரி கட்டுறாங்க. இன்னும் பல வகையான வரி கட்டப்படுது. ஆக அரசுக்கு வரக்கூடிய நிதி என்பது யாரிடமிருந்து வருது? மக்களிடமிருந்து தான் வருது. அப்படி வரக்கூடிய வரி வருமானத்தில் நேரடியாக மாநில அரசிற்கு என்று ஒரு வரியினுடைய ஒரு பங்கு வருது. இன்னொரு பங்கு நேரடியாக யாருக்கு போகுதுன்னா ஒன்றிய அரசுக்கு போகுது. ஒன்றிய அரசினுடைய வேலை என்ன? ஒன்றிய அரசு என்பது பல்வேறு மாநிலங்களுக்கு தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பங்கிட்டு கொடுக்கறது தான் ஒன்றிய அரசுடைய வேலை. ஆக கல்வி என்பது அடிப்படை உரிமை. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி அடிப்படை உரிமையாக கொடுக்கணும்னா அதுக்குண்டான பங்கை யார் கொடுக்கணும்? ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கை கொடுக்கணும்ல. பங்கை எங்கேருந்து கேட்குறோம்? நாங்கள் கட்டின வரியிலேருந்து தானே கேட்குறோம். இப்போ நாங்கள் கட்டுற வரியை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏன் வரி கட்டணுன்ற கேள்வி எழலையா? எனக்காக நீ திருப்பி கொடுப்பேன்றதுனால தான் நான் வரி கட்டுறேன். ஆக நான் வரி தான் கட்டுவேன், ஆனால் வரியை நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. நீங்கள் சில நிபந்தனைகளை போடுவீங்க. உங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டா தான் என் வரி எனக்கு செலவு செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வேறு எதுக்கு? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளையினுடைய சுகாதாரம், என் பிள்ளையினுடைய கல்வி, இதுக்காக தான் நான் வரி கட்டுறேன். அப்போ என் வரி என் பிள்ளைக்கு பயன்படாது, என் பிள்ளைக்கு கல்விக்கு பயன்படாது, என் பிள்ளையினுடைய மருத்துவத்துக்கு பயன்படாதுன்னா அப்புறம் நான் ஏன் வரி கட்டணுன்றது இயல்பான ஒரு கேள்வியாக தான் அது வந்து எழும். எனவே திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்தியாவினுடைய சூழலை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை, இந்தியாவினுடைய அரசியலை, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை எதையுமே புரிந்து கொள்ளாமல் நாக்பூரை தலைமையாக கொண்ட RSS என்ன நினைக்கிறதோ அதை தான் இந்தியா ஏற்க வேண்டும் என்று திணிக்க துடிக்கிறார். அந்த துடிப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறோம். இது அத்துணையுமே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பதனால், நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பதனால் அவர்கள் திணிக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுக்கு எதிரான எந்த செயல்பாட்டையும் தமிழ்நாடு செய்யாது. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்கின்ற போது நிதி வரலன்னா ஏற்படுற நெருக்கடி தான். அந்த நெருக்கடியை சமாளிக்க தமிழக மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு தமிழக மக்களிடம் எத்தனை பணம் வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லணும். ஒன்றிய அரசு எங்கெல்லாம் வஞ்சிக்குது, எப்படியெல்லாம் வஞ்சிக்குது, தர வேண்டிய பணம் எவ்வளவு, ஏன் தரமாட்டேன் என்பதை சொல்லி அதற்கு தேவையான நிதியை மக்களிடம் நன்கொடையாகவே பெற்றுக்கொள்ளலாம். வரி போடுற உரிமை தான் அரசுக்கு இல்லை, மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லலாமே தவிர மக்களிடம் கோவிட் காலத்தில் பெறவில்லையா? அப்படி கல்விக்காக நிதி கொடுங்க, அப்போ தான் பள்ளியை நடத்த முடியும் என்கின்ற வகையில் மக்களிடம் அந்த நிதியை கோரி பெறுவது, மாநில அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி வருமானத்தில் பெரும் பகுதியை பள்ளி கல்விக்காக செலவு செய்வது என்கின்ற வகையில் தான் இந்த சூழ்ச்சியிலிருந்து தமிழ்நாடு மீற வேண்டும். அதற்கு உண்டான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு தேடணும். சார், 2020 புதிய கல்விக் கொள்கை தொடர்ந்து உருவான காலத்திலேருந்து தமிழ்நாடு எதிர்த்துட்டு இருக்கு. அவங்களும் உருவான காலத்துல அதை எப்படியாவது கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருவது என்னதான்? அவங்க இந்திய மக்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, எல்லாரும் எல்லாம் படிக்கணும்னு நினைக்காதீங்கன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இந்திய மக்களுக்கே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா குஜராத் மக்களுக்கும் அதான் சொல்கிறாங்க, அவங்க மராத்தி மக்களுக்கும் அதான் சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் மக்களுக்கும் அதான் எல்லாமே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு
விழிப்புணர்வு இருப்பதனால் ஒரு பகுத்தறிவு கொண்ட மாநிலமாக தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துடைய செயல்பாடு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால, ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இங்கே இருக்கிறதுனால, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உட்பட்டவர்கள் எல்லோருக்கும் கல்வி போய் சேரணுன்ற ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்ததன் காரணமாக, அந்த பக்கம் ஐயங்காளி நாராயணகுரு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த பக்கம் அயோத்திதாசர் உள்ளிட்டவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் தான் தென்னிந்தியாவில் கல்வியை வளர்த்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு. எனவே தமிழர்கள் படித்ததனால் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழர்கள் படித்ததனால் தங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. தமிழர்கள் படித்ததனால் தமிழ் என்ற மொழி அடிப்படையில் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. இந்திய ஒற்றுமை என்பது மொழிவாரியான ஒற்றுமையாக மாறி எல்லா மொழி பேசுபவர்களும் அந்தந்த மொழியினுடைய உரிமையை அனுபவித்துக் கொண்டே ஒற்றுமையாக இருப்போம் என்று 75 ஆண்டு காலமாக ஒற்றுமையாக இருக்கிறோம். எனவே இந்த ஒற்றுமைக்கு, இந்த தமிழர் என்ற ஒற்றுமைக்கு எது காரணம்னா பகுத்தறிவு தான். நான் தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் நான் தமிழன்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பகுத்தறிவு நமக்கு எங்கேருந்து வந்தது? கல்வியின் மூலமாக நம்ம வந்தது. எனவே இந்த பகுத்தறிவோடு தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்பது ஒன்றிய ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவிற்கு விரும்பவில்லை. திரு தர்மேந்திர பிரதான் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதா அவங்க பிடிக்கல. அப்போ ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு என்னெல்லாம் சூழ்ச்சி செய்ய முடியுமோ, எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து செய்கிறாரு. பொய்யும் மெய்ப்போலமே மெய்ப்போலவே என்பதை போல் 100 முறை மீண்டும் மீண்டும் பொய் பேசினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பல்வேறு பொய்களை பேசிக் கொள்கிறார். உண்மை புறம்பான பல தகவல்களை சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக இருக்கணும். 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு விடுதலை காலத்திற்கு முன்பாகவே சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கு. தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்குமே. ஆனால் தமிழக மக்கள் தமிழ்நாடு அரசோடு நிற்பார்கள். இந்திய அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டும் என்பதற்கான நிர்பந்தத்தை தமிழ்நாடு மக்கள் உருவாக்குவாங்க.